உறவுகளுக்கு இனிய வணக்கம். நான் கலையிளவரசன் கலாநிதி வன்னியூர் செந்தூரன். மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இன்று கதைக்க இருக்கின்ற விடயம் இந்த எங்களுடைய மருத்துவ மாஃபியா வடமானதில் இருக்கின்றதா இல்லையா என்று சொல்லி பல்வேறு ஆதரவு தளங்கள் அல்லது விமர்சன தளங்கள் பல்வேறு மாதிரி எங்களோட மக்களோட பிரச்சனைகள் இந்த சமூக வலைத்தளங்களில் போய்கொண்டிருக்குது. இதுக்கெல்லாம் ஆரம்ப ஒரு அகரப்புள்ளி இட்டதாக வைத்தியர் அர்ஜுனாண்ட சாவச்சேரி பிரச்சனை தான் முதல்ல வெளியில் வந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட நீண்ட காலமாக எங்களுடைய மக்களை ஒரு கொதிநிலையில் வச்சிருக்கின்ற அல்லது அரசியலை கூட ஒரு கிளறி விடக்கூடிய நிலைமையில் வச்சிருக்கின்ற ஒரு பிரச்சனையாக அந்த பிரச்சனை இருக்குது. இது நாங்கள் இந்த பிரச்சனையை நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கொண்டு கன விஷயங்களை கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். நீங்கள் என்னென்னு சொன்னால், ஆரம்பத்தில் அர்ஜுனானுடைய அந்த விடயத்தில் நான் அவருக்கு நல்ல ஒரு ஆதரவை நான் தெரிவிச்சிருந்தேன். அவருடைய அந்த துணிச்சல் உண்மையாகவே பாராட்ட வேணும். என்னென்னு சொன்னால், மருத்துவத்துறைக்கு இருந்துകൊണ്ട് அதனுடைய தவறுகளை வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு திராணி ஒன்று வேணும். அந்த 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 ஒரு துணிச்சல் அவர்கிட்ட இருந்தது. ஆனாலும் அவருக்கு சில ஆலோசனைகளை நான் யூடியூபினுடைய காணொலி தளத்திலூடாக நான் வழங்குகின்ற போது நான் சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். அதேபோல் ஒரு கட்டுரையிலே நான் தெரிவிச்சிருந்தேன். இப்போ என்னென்னு சொன்னால், சில விஷயங்களை மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்றாலும் சட்ட ரீதிக்கு முரணான சில விஷயங்களை நீங்கள் செய்கின்றீர்கள், தனிப்பட்ட மனித சாடல்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்துறை பட்டதாரியாக நான் சில விஷயங்களை அவருக்கு சொல்லியிருந்தேன். அந்த காணொலியை அவர் பார்த்துருப்பாரோ இல்லையோனா தெரியாது. அதே மாதிரி இந்த யூடியூப்காரர் நல்லா உசுப்பேற்றுறாங்க அல்லது அவருடைய வாயை கிளறி அவரோட வேறு ஒரு திசைப்படுத்தி கொண்டு செல்லுகின்றார்கள் என்று சொல்லி நான் அதை எதிர்பார்த்திருந்தேன். நாங்கள் எதிர்கூறின விஷயங்கள் பிற்பட்ட காலத்தில் நடந்தது. இப்போ நான் இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு நான் இந்த கருத்தை சொல்கிறதுக்கு காரணம், இப்படியான முக்கியமான நேரங்களில் பலர் மௌனியாக இருக்கக்கூடாது. சில விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள பழக வேணும், சில விஷயங்களை நாங்கள் திருத்திக்கொள்ள பழக வேணும். அந்த வகையில் அந்த கருத்துக்களை நான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் இந்த வடமாநிலத்தில் தேவைப்படுது. ஏன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிம்பிளாகவே இப்போ இன்றைக்கு யூடியூபர்ஸ் எல்லாம் சும்மா அது ஒரு விஷயமாக தங்களுக்கு ஒரு வியாபாரமான விடயமாக தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்களே தவிர, அது ஒரு பொழுதுபோக்காக அல்லது ஒரு தங்களுக்கான வியாபார தளமாக பார்த்து கொண்டிருக்கிறாங்களே தவிர, இன்றைக்கு அந்த விஷயம் வேறு பக்கத்தில் அரசியல் மயப்படுத்தப்பட்டு திரிவுபடுத்தப்பட்டு போயிட்டுது. என்னை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனாவுக்கு ஆதரவில்லை என்றெல்லாம் தாண்டி அவருடைய அந்த மருத்துவத்துறை சார்ந்த போராட்டத்துக்கு நான் ஆதரவு. ஆனால் அவருடைய தனிப்பட்ட பழிவாங்கல்கள் அல்லது அவருடைய தனிப்பட்ட இரு வைத்தியர்களுக்கு இடையில் இருக்கின்ற முரண்பாடுகள் அதுகள் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அவருடைய அந்த நெஞ்சுரமும் துணிவும் பாராட்டத்தக்கது. அவர் எடுத்த அந்த விஷயங்கள் பாராட்டத்தக்கது. இல்லை உண்மையை சொல்லணுமெண்டா, எங்கட சனம் நிறையதுக்கு ஹாஸ்பிட்டல்கிட்ட டியூட்டி டைம் என்ன, வைத்தியர் எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்யணும்னு சொல்லியே அந்த சொல்லித்தான் தெரிஞ்சது. இப்படி கன விஷயங்கள் இருக்கேங்க. நான் நேரடியாக விஷயத்துக்கு வார். இன்றைக்கு வடமானத்தில் சாவச்சேரியில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கா, வேறு இடத்துல பிரச்சனை இல்லையா? மனதை தொட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. வடமானத்தில் ஜாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை, எங்களுடைய கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டம் எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் வரும்போது அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு முன்னுக்கு எல்லாருமே தனியார் கடையில் திறந்து வச்சிருக்கிறாங்க. கிளினிக் ஃபார்மசி என்ற பேரில் திறந்து வச்சிருக்கணும். ஒவ்வொரு டாக்டருக்கும் ஒவ்வொரு ஃபார்மசி எல்லாம் இந்த காணி பூமி எடுத்து கட்டி கொண்டு வைக்கணும். பாருங்க, மாடிகளுக்கு மேலே மாடிகள் கட்டி கொண்டு வைக்கணும். மக்களே, எங்களோட மக்கள்கிட்ட காசில் படித்து இலவச கல்வியை படித்து அந்த மாவட்டத்தின் கோட்டாவில் வெளியில் கோட்டாவில் யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கேயும் மக்களுடைய பணத்தில் படித்து இன்றைக்கு அரசாங்க உத்தியோகத்தை எடுத்து அதுவும் மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற ஒவ்வொரு வைத்தியரும் தனியார் வைத்தியசாலைகளை பெரும்பாலான வைத்தியர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எங்களோட மக்களோட பிரச்சனைகள் நாங்கள் சிறு வட்டத்துக்கு யோசிக்கிறோம். திருப்ப சாவச்சேரி பிரச்சனை, யாழ்ப்பாண பிரச்சனை என்றோம். வடமானம் எல்லாம் இருக்கு. இது யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் கூட இருக்குது. இங்கே கிளிநொச்சியிலே இல்லையா, முல்லைத்தீவிலே இல்லையா, எல்லா இடமும் இருக்குது. அப்போ இந்த சுகாதாரத்துறை என்ன கண்ண மூடிக்கொண்டு இருக்குதா? சுகாதாரத்துறை என்ன யார் இதுக்கான அனுமதிகளை கொடுத்தது? இன்றைய தனியார் மருத்துவமனையில் நிற்கிற ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுக்கும் என்ன அவன் எடுக்கேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? அவையில் எல்லாருமே என்ன படித்த மேதைகளா அல்லது சரியான நர்சிங் கோர்ஸ் முடிச்சு தான் வந்திருக்கணுமா? நான் காட்டவா 8ஆம் ஆண்டு படிக்காத நிற்கிறத காட்டவா? அப்போ எல்லாரும் இன்றைக்கு இந்த ஃபார்மசியில் நிற்கிறார்களுக்கு எல்லாம் என்ன தகுதிகளை படித்து வந்திருக்கணும்? இன்றைக்கு இங்கே விற்கப்படுற ஃபார்மசியில் விற்கப்படுற ஒவ்வொரு மருந்து கம்பெனிகளும் உறுதிப்படுத்தப்பட்டதா அல்லது அது எத்தனை மருந்து கம்பெனிகள் இங்கே இலங்கை அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டது? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இலங்கை அரசாங்கம் தனக்கொண்டு ஒரு மருந்து கம்பெனியை வச்சுக்கொண்டு அந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் இலவசமாக கொடுக்க வேண்டிய விஷயத்தை நாங்களுடைய தனியாரில் வச்சுக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படி நிறைய விஷயம் இருக்குது. இதில் என்னை குறிப்பிட்டு சொல்லணும் வேண்டாம், எனக்கும் பல வைத்தியசாலைகளோட முரண்பாடு இருக்குது, பல வைத்தியர்களோட முரண்பாடு இருக்குது. இங்கே என்ன பிரச்சனை வேண்டாம்? முதலாவது மருத்துவர்கள் என்று சொன்னாலே இந்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் என்று சொன்னோட எங்களோட சனம் தூக்கி தலையில் வச்சு ஒரு காலம் ஒன்று இருந்தது. அப்போ இந்த ஒரு மனவியாதி தான் அவர்களை ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி கொண்டு போகுது. இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால், அரசாங்க ஆஸ்பத்திரியில் நடக்கிற உதாசீனங்கள், பேச்சுகள், ஏஜுகள், அதாவது சுத்தமின்மை அல்லது தாமதங்கள் அல்லது அங்கே நடக்கிற கசப்பான நிகழ்வுகள் தான் அதிக அளவான 80 விதமான மக்களை தனியாருக்கு போக வைக்குது. 20 விதமான சனம் படம் மெத்தி போகுது, பணம் கூடி போகுது. இன்றைக்கு இந்த வேகமான உலகத்தில் எல்லாரும் பிஸியாக இருக்கிற நேரத்தில் அப்போ இங்கே அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஒரு டெஸ்ட்டுக்கு போனால் அடுத்த நாள் தான் ரிப்போர்ட் வரும். இங்கே ஒரு பிளட்டை கொடுத்தா 12 மணிக்கு பிறகு தான் ரிப்போர்ட் வரும். அந்த ஐயா வரையில்லை, இந்த நொய்யா வரையில்லை என்று சொல்லி அங்கே இழுத்தடிக்கிற அந்த இழுத்தடிப்புகள் சாதாரண அட்டெண்டன்லேருந்து ஒவ்வொரு நர்ஸ் மேர்லேருந்து எல்லாரும் செய்கிற அந்த திருதாளங்களும் தில்லாலங்கடிகளும் தான்
சனத்தை நோக்கி இலகுவாக வந்து தனியாரில் இழுக்குது. ஆனால் அந்த தனியாருக்கு வராக்கலாரு இதே டாக்டர் மாதிரி தான் நாங்கள் அனுபவத்து பெருவினோம். அங்கே வந்து சீறி கொண்டு இருப்பினோம் அரசாங்க ஹாஸ்பிட்டலில் பெரும்பாலான ஆக்கள் வயசு போனாக்களே நீ நான் தான் கதைக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். நீ அங்கே போ, நீ இங்கே இரு, நீங்களாம் அவனை கடவுள்களாடாப்பா. மருத்துவம் என்பது ஜப், ஒரு தொழில் மட்டும்தான். நீங்களாம் மாறாக்கள் கனவேரை நான் பார்த்துருக்கேன், நேரடியாக பலரோட முரண்பட்டிருக்கேன். இந்த இதில் அவங்களோட பேர்களை சொல்லி சுயமரியாதை நான் எடுக்க விரும்பலை. நீங்களாம் மாறாக்கள், நீங்களாம் எங்கே இருந்த நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் முடிஞ்சா போல நீங்கள் உலகத்திலேயே உச்சமான ஆக்கலாம். சனமெல்லாம் உண்மையாக எவ்வளோ பெரியவன் எவ்வளோ பிஸியானவன் எல்லாம் இறுதி கேட்ட மாதிரி உயிர் பயத்தில் நாங்கள் வாரோம். மக்கள்கிட்ட பயத்தை தூண்டி அதை பணமாக மாத்திரம் இந்த தனியார் முதலைகள்ட வேலை. இன்றைக்கு சிலை வரணும் இப்போ மறைச்சு நான் காய்ச்சிட்டாரு செந்தூரன் சொல்கிறாரு, நாங்கள் டியூட்டி பஸ் ஒன்றும் இல்லையா, நாங்கள் காசு சம்பாதிக்கிற டியூட்டி பஸ் இந்த தலையங்கள் பொய்யான தலையங்கள் போட்டு இயங்குறாள். 15 வருஷத்துக்கு மேலே நாங்கள் இன்றைக்கு இந்த ஈழத்தினுடைய கலை இலக்கிய துறையில் பல கருத்துக்களை முன் வச்சு கொண்டுக்கிறாங்க. நான் இந்த விஷயத்தை அர்ஜுனா குழம்புறதுக்கு 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னமே நான் தனியார் வைத்தியசாலைகளுடைய அசுர வளர்ச்சி வடமானதில்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருக்கிறேன். அதை பெரும்பாலான நாட்கள் அதை நீங்கள் ஆதரிக்கவும் இல்லை. இன்றைக்கு எல்லாரும் பின்னுக்கு நிற்கிறீங்க லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணிக்கொண்டு. இந்த பிரச்சனை இங்கே இருக்குது, வடமானத்தில் இருக்குது. இன்றைக்கு அது வேறு திசைப்படுத்தப்பட்டு போய் அரசியல்வாதியில் அவர் பெருசா இவர் பெருசா அப்பன் பெருசா சுப்பன் பெருசான்னு இருக்கீங்க. இந்த பிரச்சனையும் உங்களுக்கு அர்ஜுனா சொல்லக்கணும் அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா? உங்களை ஒருவருக்குமே இந்த பிரச்சனை தெரியாதா? உங்களோட கடமை பொறுப்பு என்ன? எங்கேயாலும் ஒரு நிகழ்வுகளில் போய் நாடாவட்டி திறந்து வைக்கிறதும் அறிக்கைறதும் பத்திரிகைக்கு தான் உங்களோட வேலையா இல்லாட்டேன்? இந்த பிரச்சனை இங்கே இருக்கிற தெரியாதா? கல்வியிலே மருத்துவத்தில் விளையாடுற எவனென்றாலும் குற்றவாளி தான் என்னை பொறுத்த வரைக்கும். கல்வித்துறையில் மருத்துவத்துறையில் மோசடி செய்கிற என்னோட 2 இலவச துறைகள் மிகவும் முக்கியமான துறைகள். இன்றைக்கு நிறைய பிரச்சனை இருக்குது மக்களே. இது சாவச்சேரிக்கு உள்ளடக்கிறாதுங்க இந்த பிரச்சனையை. இது வட மாகாணம் ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு யாழ்ப்பாணம் மட்டுமே ஒரு எடுத்துக்காட்டு இல்லை, எல்லா இடம் இருக்குது. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாலும் போய் பாருங்க, தனியார் கடைகளை திறந்து வச்சுட்டு குந்தி கொண்டு இருக்கிறாங்க எல்லாரும். இதில் பாதிக்கப்படுறதா எங்கட அப்பாவி மக்கள். எனக்கும் பல கசப்பான சம்பவங்கள் இருக்கு. நான் நேரடியாக ஹாஸ்பிட்டல் சொல்லுவேன். இந்த யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் நான் சண்டை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் நான் சண்டை பிடிச்சிருக்கிறேன். முல்லைத்தீவு மாஞ்சேல ஹாஸ்பிட்டலில் நான் சண்டை பிடிச்சிருக்கிறேன். இதை விட இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கரகன சம்பவங்கள் இருக்குது. என் சார்ந்த என்னுடைய குடும்பம் சார்ந்த ஆக்களை நாங்கள் கொண்டு வச்சு சண்டை பிடிச்சிருக்கோம். தனியார் ஹாஸ்பிட்டலில் நிறைய முரண்பட்டிருக்கிறோம். ஏன் உதாரணமாக நேராக சொல்ல கோலிக்ரோஸ் ஹாஸ்பிட்டலில் நான் சண்டை பிடிச்சிட்டு வந்தேன். சரட்டி ஆர்கனைசேஷன் பேரில் ஒரு கிறிஸ்டியன்ஸ் ஆர்கனைசேஷன் பேரில் நடத்துகிற அந்த ஹாஸ்பிட்டலில் ரைட். ஒரு நாள் தங்கினாக்கு 28,000 பில் எடுத்தவங்க என்கிட்ட அந்த பில்லும் கிடக்குண்டாய். ஒரு நாள் அங்கே போர்டில் தங்கினாக்கு அங்கே எப்படி அமர்த்தி பிடிக்கலாம்னு நான் பார்க்கணும். அது கொஞ்சம் காரில் அது இது கொஞ்சம் வசதியான ஆக்கள் போனால் சரி உடனே அப்படியே அமர்த்த வேண்டியா ரைட். அதை மண்டையை கிளப்புறதுன்னு அங்கே அந்த நர்ஸ் மாதிரி இருப்பினா கொஞ்சம் பேர் எல்லாரும் அப்படித்தான். எல்லா தனியார் ஹாஸ்பிட்டல்லே பயத்தை ஏற்படுத்துறது, உளவியல் பயத்தை ஏற்படுத்துறது, பாசிட்டிவாக கதைக்கிறே இல்லை. எனக்கு அந்த அர்ஜுனாவில் பிடிச்ச விஷயம் என்ன சொன்னால் அவன் பாசிட்டிவாக இருந்தால் கதைக்குது. அதான் அந்த விஷயம். அதிகளவனாக இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அங்கே இஞ்சி என்று பெருசாக ஏதோ அந்த போகிறவனை நோய்க்கு போகிறவனை அவனை வேறு ஒரு ஸ்டேஜில் அவன் வந்து விடுறது, உளவியல் ரீதியில் தாக்கி கொண்டு விடுறது. என்ன சொன்னால் மக்களுடைய பலம் மருத்துவத்துறையினுடைய பலம், அதை ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றதுக்காக பல டாக்டர் மறைஞ்சிருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அப்படி 2 கொம்பை வச்சு கொண்டா நிற்பார். இப்படி பெரிய உண்மையாகவே எங்கட டேக்ஸில் நாங்கள் டேக்ஸ் கட்டுற ஒரு ஆள் நான் எங்கட டேக்ஸில் சம்பளம் வாங்குறவ தான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் சரிதானே. அப்போ நாங்கள் போய் அங்கே கையை கட்டி வாய் பற்றி நிற்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. சில பேர் இங்கே படித்து யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணலான்னு சொல்லி போட்டு வெளிநாடுகளில் போய் காசை கட்டி படிச்சுட்டு வந்து இங்கே டாக்டராக இருக்கிற சில ஆக்கள் இருக்கணும். அவையும் எனக்கு தெரியும், நான் பேர் இங்கே சொல்ல விரும்பல ரைட். இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது மக்களே. கிளிநொச்சி ஆஸ்பத்திரியில் எனக்கு ஒரு கசப்பான சம்பவம் நடந்து நான் சொல்கிறேன். பல சம்பவங்கள் நடந்தேன் கிளிநொச்சி ஆஸ்பத்திரியில். எல்லா வைத்தியர்களையும் நான் ஒரு நாளும் பிள்ளை சொல்ல மாட்டேன். இப்போ அதை நல்ல பயிர்கள் நாளை இந்த கலைகள் இருக்கிற வளமையான விஷயம்தான். அதுகள் முதல்ல களையப்படணும். களையப்பட தான் சுகாதாரத்துறை முன்னோரும். கிளிநொச்சி நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். நான் என்னுடைய குடும்பம் சார்ந்த ஒரு ஆளை கொண்டு நாங்கள் அவசர சிகிச்சை பிரிவில் இரவு அட்மிட் பண்ணுற நேரம் அங்கே வந்து அவசர சிகிச்சையில் ஒரு 5,000 ஆள் சாகிற கிடக்கிற சரியான சீரியஸ் செத்துடுவாரோ போயிடுவானோ நிற்பானோ காய்ச்சி கொண்டு வைக்கணும். அங்கே டாக்டர் மேலே நர்ஸ் மாதிரி நல்ல பல்ல காட்டி காய்ச்சி கொண்டு வைக்கணும் மிட்டாவு. நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த டேப்லெட் இவை சரி வராது, அலர்ஜிக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் ஒரு பயோ ஸ்டூடெண்ட், நான் ஏலவெல்ல படித்த பயோதான். அப்போ நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். அதை பற்றி கணக்கில்லை. இதை செய்யாதவங்களும் அதைத்தான் அவங்க செய்கிறாங்க. நீ யாரா சொல்கிறக்கண்டு? நாங்கள் வைத்தியாரம் மாதிரி வெளியில் நிற்கிறோம், எமர்ஜென்சிக்கு வெளியில் நிற்கிறோம், நுழம்பு கடிக்கல. அதை பற்றி ஒரு கேரம் இல்லை. மற்றவன்ற உணர்வோட விஷயம் தெரியாது. அப்போ நானும் பொறுமையாக பார்த்து கொண்டு விஷயம் இருந்தேன். சரி என்ன நடக்குதுண்டு அங்கே பார்த்தேன். ஒரு ஆள் சாகுறதுக்கு இருக்குது, நீங்கள் பம்பல் அடித்து சிரிச்சு கழிச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை. பிறகுதான் வந்து பார்த்தேன் அந்த அந்த அதை ஆரண்டு வந்து பார்த்தேன். இந்த ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்குது. அதுக்கு யோசிச்சிருக்குது வன்னியூர் சந்திரன் நல்லா பெருசாக கதைக்கிறவர், இவர் தண்டை குடும்ப ஆக்களை கொண்டிருக்கிறார், இவரை வச்சு பாரு எப்படி பிச்சைக்காரன் மாதிரி தான். நான் ஜோசி இந்த காணொலி அவரை பார்த்து கொண்டு இருக்கலாம். அவருக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் ஆதாரங்களுடன் இடம் இருக்குது. ஆனால் நீங்களெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது விட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் நான் பொய் சொல்ல இல்லை, என்னிட்ட பல ஆதாரங்கள் இருக்குது.
நாங்கள் சும்மா வெளியில் கதைச்சு போட்டு தன்ற ஆக்கள் இல்லை. சரிதானே? சட்டத்துறையில் பட்டதாரி என்ற வகையில் நான் கதைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. நொதன் கோலி குரோஸில் இருக்குது. நொதன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் யாரும் சேர்த்து அவங்களே தெரிஞ்ச ஆக்கள் நிறைய பேர்ட்டு நான் ஆவணங்களை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். நொதனில் எல்லாம் ஒரு மரண நீங்கள்னா உடனே நீங்கள் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறீங்க. இந்த யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் நான் முரண்பட்டு வந்தேன் ஒரு சம்பவத்துக்கு. போட்டில் அட்மிட் பண்ணப்பட்ட ஒரு நோயாளி, அதாவது பேஷண்ட் ஒரு ஆள் போட்டில் அட்மிட் பண்ணப்பட்ட ஒரு ஆள், அந்த ஆளுக்கான டெஸ்ட் ஒன்று எடுக்கணும், சுகர் டெஸ்ட். அதுக்கு கொண்டே நீங்கள் சாதாரண கிளினிக்கில் இருக்கிற எல்லாரோடையும் சேர்த்து இருத்தி வச்சிருக்கிறீங்க. தலை சுற்றி மயங்கி ஏழாத கட்டம். அந்த நேரத்தில் நான் உடனே காரை உள்ளே விட்டேன். நான் உள்ளே போய் நான் நேராக போய் எங்கே ஆர் டாக்டர் எலும்பு எல்லாம் பலிக்கிட்டு நான் டிக்கெட்டை போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்ச இடத்துல தான் நீங்கள் என்ன சமாளித்து போட்டு போகிறாங்க. அங்கே இருந்த டாக்டர் அவர் சமாளித்து போட்டு நெஞ்சு அனுப்பின உடனே கூப்பிடுங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறது தில்லாலங்களே தெரியாது. யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலில் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் எல்லா இடங்கள்லேயும் அந்த இப்போ நாங்கள் அதிகாரிகளை மட்டும் தான் சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறோம். அவர் பிள்ளை செய்தார். அதை விட பாருங்க இன்டீரியரில் அவர்களுக்கான பழியை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அந்த கீழே இருக்கிற கம்பெனி இந்த அட்டண்டன்ட் மேர் முழு பேர் நர்ஸ் மேர் எல்லாம் படிச்சுட்டு நம்ம எல்லாம் வெள்ளச்சட்டை போட முழு பேர் நர்ஸ். அங்கே நர்ஸ் மேரெல்லாம் கதைக்க மாட்டோம். இல்லை நீ நான் தான் கதைப்பினா வாங்க தாண்டினா பெரிய ஐயா வரணும், குஞ்சி ஐயா வரணும், சின்ன ஐயா வரணும், சின்ன பூ வரணும், குஞ்சியை பூ வரணும், அவர் வந்து பார்க்கணும், இந்த டாக்டர் வரணும்ட்டு ஒரு டாக்டர் வந்து அவைக்கு பின்னால் 10 நர்ஸ் மேர் பின்னுக்கு படையெடுப்பினோம் அள்ளுப்பட்டு கொண்டு. இந்த மக்களுக்கு ஒரு உளவியல் பயத்தை ஏற்படுத்துறதா. சரிதானே? அப்போ இப்படி கன விஷயங்கள் இந்த கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் அப்படித்தான். டிக்கெட் வெட்டி ஒரு தடவை நான் போய் இருந்த போது நான் இல்லை சார்ந்த ஆக்களை நான் கொண்டு அங்கே அட்மிட் பண்ணியிருந்த போது போன விஷயம் முடிஞ்சது, வருத்ததுக்கான தீர்வு வந்துட்டு அப்புறம் ஆய்வு செய்யணும். நீங்கள் படிக்கிற ஹாஸ்பிட்டல் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் உங்களை யாரை கேட்டு ஆய்வு செய்கிறீங்க? நீங்கள் திருப்பி எங்களுக்கு நாங்கள் வேண்டாம்னு சொன்ன மிஷனை நீங்கள் எப்படி பொறுத்துவீங்க? அப்போ நான் உடனே குழம்பி போட்டு நீ டிக்கெட்டை விட்டுன்னு சொன்னோன்னே வேணுமன்றது இழுத்தடிக்கணுமென்றக்காக அது பெரிய ஐயா வரணும்னு விடியல இருந்து மத்தியானம் வரைக்கும் பொறுமையாக பார்த்து கொண்டு இருந்தேன். அதே கார்பாக்கில் இருந்த நான் போய் கேட்குற ஒரு டாக்டர் அப்படி நீர் கதைக்கலான் நான் ஆரண்டு சொல்லி குடுகுடன்னு கொடுத்து போட வந்தேன். நான் அந்த போர்டில் இருந்தோட உண்மையோட பெரிய ஐயாவை நீர் வச்சுக்கொள்ளும், அங்கே என்னென்றாலும் செய்து கொள்ளும், எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நீரம் உங்களோட ஒஃபீஷியல் ப்ரொசஸை பாரு. நான் நேரடியாக பர்சனலான ரிஸ்கில் நான் போகிறேன் வெளியில், எனக்கு அது தெரியும். இப்போ நீர் எத்தனை மனத்தியாலும் டிக்கெட் வட்டி விடிய டிக்கெட் வட்டினா பின்னேரம் மடத்தினால் இப்படித்தான் அவை வந்து பார்க்குறதுக்கு நேரமாக நித்திர கொள்ளுவினம் எல்லாம் செய்வினோம். ரைட்? உயிர்காக்கின்ற ஒரு உணர்வு வந்து இன்றைக்கு நிறைய டாக்டர் மேட்ட செத்து போச்சு மக்களே. யுத்த காலத்தில் இன்றைக்கு பணியாற்ற நிறைய டாக்டர் மேட்ட இருக்கிற நல்ல உணர்வுகள் இன்றைக்கு இல்லை. எல்லாரும் காசு சம்பாதிக்கிறலாம் குறியாக இருக்கணும். அந்த வகையில் நான் அர்ஜுனாவை பாராட்டுறேன். டாக்டர் அர்ஜுனானுடைய அந்த உணர்வுக்கு நான் பாராட்டுறேன். அதுக்காக நான் வந்து மாறி அர்ஜுனானுடைய எல்லா விஷயத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அர்த்தம் அல்ல. அது அர்ஜுனாவுக்கு நான் ஏற்கனவே இந்த காணொலி ஊடாக அவருக்கு நான் ஆலோசனை சொல்லியிருந்தேன். அவருடைய எல்லா விஷயத்தையும் இந்த யூடியூபர்ஸும் டிவிக்காரனும் கிளறி கிண்டி எடுத்து அந்த கொண்டு ஒரு இக்கட்டான நிலைமையில் தள்ளி விடுற அந்த அவருடைய போராட்டத்தை வேறு திசைப்படுத்தி விடுற விஷயங்களுக்கு நான் ஆதரவில்லை. ஆனால் அவருடைய அந்த எண்ணத்துக்கு அவர் சொல்லித்தான் டியூட்டி டைம் டாக்டர் மேட்டை எத்தனை மணிக்கு கொஞ்சம் கனவேருக்கு தெரியும். என்னோட டாக்டர் மேட்டை வந்து கேள்வி வைக்கலாது. கேள்வி எடுக்கல உனக்கெல்லாம் தெரியுமோ? அப்போ நீ நடத்தினீங்க அவைகளை கேள்வி வைக்கக்கூடாது. ஒரு மருந்தை என்ன மருந்தை நீங்கள் எழுதுறீங்கன்னு விவரித்து சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஒரு மனிதனில் ஒரு ஆய்வு செய்கின்ற போது ஒரு டெஸ்ட் செய்கின்ற போது அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன் நீங்கள் அந்த பயத்தை ஏற்படுத்துறீங்க மக்களுக்கு? அப்போ அட்டெண்டன்ட் மேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற இல்லையா? கடமைகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு இல்லையா? சிறு சின்ன கலைக்கிறத அங்கே ப்ரைவேட்டுக்கு அனுப்புறது. ப்ரைவேட்டில் போனால் நல்ல வடிவாக சிரிச்சு வரவேற்று நல்லபடியாக ஏசியும் போட்டு ஆக்களை தண்டி போட்டு விரைவில் பில்லும் போட்டு அனுப்பி விட்டுறது. அப்போ மருத்துவத்துறை இலவசமாக இருக்கிற இந்த நாட்டில் மருத்துவத்துறையை தனியார் மயப்படுத்தி கொண்டு போய் இந்தியா மாதிரி இனி நாளைக்கு செயற்கை கருத்தரித்தல் மையம் எல்லாம் இங்கே வரும், ஃபுல்லாக எல்லாம் வரும். இன்னொரு விஷயத்துக்குள்ள நான் பாருங்க, முக்கியமான விஷயம் இந்த இனப்பெருக்கம். இன்றைய பாருங்கோ இலங்கையில் தமிழ் மக்களுடைய சனத்தொகை மிகவும் குறைவடைந்து கொண்டு செல்கின்றது. இதால் நிறைய பிரச்சனை இருக்குது. படிப்பிலிருந்து கல்வியிலிருந்து அரசியலேருந்து நிறைய கட்டுமானங்கள் சிதைக்கப்பட போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வடமாநிலத்தில் பிறக்கிற பிள்ளைகளில் முக்கால்வாசி பேர் சீசர். இதுக்கெல்லாம் காரணம் இந்த டாக்டர் மாதிரி தான், இந்த பிஓஜியில் சொல்லப்படுறவங்கலாம் காரணம். இதில் நான் நிறைய பேர் தகவல்களை சேமித்து வச்சிருக்கிறேன். ஒன்று பொய் இல்லை. அது ஏன் சனமெல்லாம் பிரைவேட் பிஓஜியில் போகிறோன்றாக்க பிரதானமான காரணம் நிறைய இருக்குது. ஒரு கற்பழிப்பான ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரி சென்றால் நான் ஆவணங்களை இல்லாமல் நான் இங்கே கதைக்கே இல்லை, ஆனால் பேரையும் குறிப்பிட இல்லை. வேணுமென்ற காரணம் ஏற்பட்டால் எவனவனு குறிப்பிடுவேன். யாழ்ப்பாணத்தில் எத்தனை பேர் இருக்கிறான் அவனவன் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏற்றுறவன் நான் செய்வேன். ரைட்? என்னோட ஆவணம் இருக்குது. நாங்கள் அப்படி சிறுபுள்ளத்தனமாக செயற்பட மாட்டோம். சொல்கிறேன், பொதுவான எல்லாட்ட ஒரு ஒரு ஃபார்முலாவை சொல்கிறேன். வேணுமெண்டா விளக்கம் கேட்டு வாங்கோ. எங்கள்கிட்ட இருக்குது, எங்கள் சிறப்புகள்கிட்ட பாதிக்கப்பட்ட ஆக்கள் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு வரோம். ஒரு டெஸ்ட் எடுத்தால் நீங்கள் விடியலேருந்து ஒரு சாதாரணமாக அட்லீஸ்ட் நான் ஒவ்வொன்றா ஆய்வு செய்து வச்சுருக்கிறேன். யூரின் டெஸ்ட்னு சொன்னால் அது நீங்கள் எப்போ கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது எத்தனையோ மணத்தியாலத்துக்கு பிறகு அதெல்லாம் அந்த தன்மை கெட்டு தான் பிறகு டெஸ்ட் வரும். பிளட் டெஸ்ட்னாலும் அப்படி தான் வரும். ஆனால் இப்போ இன்றைக்கு உலகம் எங்கேயோ மாறிட்டுறாப்பா. கையிலேயே பிளட் சுகர் பார்க்கலாம், ப்ரெஷர் பார்க்கலாம், ஃபோனில் பார்க்கலாம். இது களத்தில் கொழுவுறது கையில் கொழுவுறது இந்த பயத்தை ஏற்படுத்துறதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கு கைக்குள்ளே வந்துட்டுது. கூகுளை தட்டினா முழு விஷயம் ஜனத்துக்கு தெரியுது. இப்போ டாக்டர் மேரை விட மக்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது.
இப்போ திருப்பியும் அந்த வெட்டு கௌரவத்தோட அந்த அந்த எப்படி வரட்டு கௌரவத்தோட நிறைய பேர் திரிஞ்சு கொண்டிருக்கணும், அல்லாடி கொண்டிருக்கணும், தங்களுக்கு கௌரவம் கிடைக்கல என்றது. பெரும்பாலான எனக்கு தெரிஞ்சாக்கள் நிறைய பேர் சைக்கோக்களாக தான் இருக்கணும், கன விஷயங்கள் தெரியாத சைக்கோக்களாக தான் இருக்கணும். எல்லாம் தங்கள்கிட்ட போனோன்னா தங்களோட அடிமைகள் என்று சொல்லி யோசிச்சு கொள்ளணும். மக்கள்கிட்ட சம்பளம் வாங்குற அடிமைகள் தாங்கள்ன்றதை கன பேர் மறந்துடணும், கன அரசாங்க உத்தியோகத்தரும் மறந்துடணும். அதை எங்கட சனம் கையடி வாய் வத்தி பழகி போச்சு. இதெல்லாம் நான் முன்னும் கதைச்ச விஷயங்கள், என்னுடைய புதுசாக ஒன்றும் கதைக்கல. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் எங்கட மக்கள்கிட்ட நிலைமையும் மனநிலையும் எங்கட வைத்தியர்கள மனநிலையும் இருக்குது. தனியாரில் நல்ல விழுந்து கவனிக்கிறது, அரசாங்கத்துக்கு போனால் சீரிச்சின்னு வந்து வெளியில் தள்ளி அனுப்பி விடுறது. ஒரு கர்ப்பிணி பெண் போனால் ஒரு அவருக்கான ஸ்கேன் நடக்குதுன்னு சொன்னால் அங்கே அரசாங்க ஆஸ்பத்திரியில் லைனில் நின்று பெரிய சிக்கல் பட்டு எல்லாமே தாண்டி பெரும்பாலான அரசாங்க ஆஸ்பத்திரியில் நான் வேணுமென்ற தனி பேரை குறிப்பிட்டு கூட சொல்லுவேன். என்னுடைய ஆவணம் இருக்குது, உள்ளாடைகளை கலட்ட சொல்லி ஒரு கர்ப்பிணி பண்ணிட்ட விருப்பம் இல்லாமல் கேட்குறேன். எங்களுக்கும் தெரியும் ஸ்கேன் பண்ணுறேன்னு சொன்னால் வைத்தாலயம் ஸ்கேன் பண்ணலாம், அது தெரியாத இந்த கரு தெரியவில்லை என்று சொன்னால் தான் அது உள்ளுடைய வளர்ச்சிகள் தெரியவில்லைன்னு தான் அந்த புறப்புறுப்புகளோட கேமரா விடணும். அப்போ நீங்கள் சில பேர் வயதில் ஸ்கேன் பண்ணுற ஆளுக்கு நீங்களே உள்ளாடைய கலட்ட வேணும். நான் நேரடியாக கதைக்கிறேன், இதில் எங்களோட மக்கள்கிட்ட பிரச்சனை தானே. வயிற்றால தெரிய வயிற்றில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா பிள்ளை தெரிகிற ஒரு ஆளுக்கு நீங்கள் உள்ளாடைய கலட்டி போட்டு தான் உள்ளுக்கு ஒரு துண்டை கட்டி கொண்டு போகணும். என்ன காரணம்? அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்படி இல்லை நாங்கள் டாக்டர்னு சொல்லி சம்பவங்கள் கூட இருக்குது சில இடங்களில். அந்த 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 ஒரு பெண்ணினுடைய கணவனுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் அதை செய்ய முடியாது, அந்த பெண்ணை கேட்காம நீங்கள் செய்ய முடியாது. வாசல் நீ நான் வெள்ளை சட்டை போட்ட கம்பெனி ஐயோ எல்லாம் கலட்டும் கொண்டெல்லாம் சொல்லுவேன் நம்ம பண்ண அந்த பெண்டுகள் கொஞ்சம் பேர் டாக்டர் ஓ பின்னுக்கு போகணும் ஐயா ஐயா ஐயான்னோட கொஞ்சம் கம்பெனி அதே மாதிரி மக்களும் இருக்கணும்னு சில பேர் நினைக்கிறேன். இப்படியான விஷயங்களால் கொஞ்சம் டீசெண்டானதில் நேரது ப்ரைவேட்டுக்கு ஓடுறது, காசை கொடுத்தாலும் ப்ரைவேட்டுக்கு போகிறது. ப்ரைவேட்டுக்கு போனால் அங்கே என்ன கோதாரி நடக்கும்னு சொன்னால் சீசரா எத்தனை மணிக்கு சீசர், எந்த நாளுக்கு சீசர். அவர் டாக்டர் வியோஜி என்ன சீசருக்கு தான் பிளான் பண்ணுவார். இங்கே முக்கால்வாசி பிரசவங்கள் சீசர், அநியாயமான அடுத்த தலைமுறை என்ற நோய்வாய்ப்பட்ட தன்மை காரணம் இந்த சீசர். அங்கே இருக்கிறவங்களுக்கு டாக்டர் பிளான் பண்ணிட்டாரா, இவன் பேஷண்டா அவன் பேஷண்டா, என்ன எல்லாரும் பேஷண்ட் தானே, அவங்களுக்கு சும்மா வந்தாலும் எல்லாரும் நோயாளிகள் தானே, அவன் பேஷண்ட். அந்த கதைக்கிறார்கள் இங்கிலீஷுகளை பார்க்கணும், அது இங்கிலீஷ்னு சொல்லலாம் தங்கிலீஷுகள்லாம் கதைப்பினாங்க வேறு. அப்போ அந்த தங்கிலீஷுகளை கதைச்சி கொண்டு நம்ம இந்த பெரிய அந்த தாங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற மாதிரி. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீசருக்கு பிளான் பண்ணுறது யோசிச்சு பாருங்க, இவ்வளோ கேவலமான விஷயம். பியோஜிட்ட போனாலே அவன் சீசர் தான், சுகப்பிரசவமாக இல்லையானா அந்த ஆப்ஷனுக்கே இல்லை. இன்றைக்கு அதிகளவான பியோஜி மேர் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, ஏன்னா காசு உழைக்கிறக்கா அதுக்காக பிளான் பண்ணுறது, ஊசியில் போடுறோம், அதை செய்கிற ஆவணங்கள் எல்லாம் இருக்கிற அரசாங்கள்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. நான் தனிப்பட்ட 28 பேரையும் சொல்லல, எங்கள்கிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்குது. எவன் எப்படி என்றெல்லாம் தெரியும், அந்த கட்டம் போட்டு தான் வச்சிருக்கிறோம். இங்கே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களோட வாயில நாங்கள் திறக்கணும்னா திறக்கிறோம். இதே பிரச்சனை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த காணொலி பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். வாயில திறவுங்க, வாயில திறக்காட்டி உயிரோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இது முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் எல்லாத்துக்குமான பிரச்சனை. அதுக்கு தான் நான் சில விஷயத்துக்கு டிசிஷனுக்கு இங்கே வேற இருக்கிறேன். இதை ஒரு சின்ன பிரச்சனையை அமர்த்தி அந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனையோட முடிக்க தேவையில்லை. அப்போ இப்படித்தான் எங்களுடைய ஆகல நிலவரம் இருக்குது. ஏன் இந்த கதைச்சு கொண்டு இருக்கிற வன்னியூர் செந்தூரன் ஆகிய நான் பிறந்தது வீட்டில் என்ன பிள்ளைப்பரு பார்த்த மருத்து வச்சு சின்னமணி என்று சொல்கிற ஆள் வந்து பெரிய படித்த ஆள் கிடையாது. நான் நினைக்கிறேன் கையெழுத்து வைக்க தெரியுமோ தெரியாது, கை நாட்டாக இருக்குமோ தெரியல. சுகப்பிரசவமாக குழந்தையை பிரசவிக்கின்ற தமிழர் பண்பாட்டிலேருந்து மாறி நாங்கள் போனோடனே சீசரான்னு அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு சீசரண்டா ஏதோ டிசிப்ளின் மாதிரியே பழக்கியாச்சு. காசுக்காரன்லாம் சீசர் தான் செய்கிறேன். அந்த சீசரால் வர எதிர்வினைகள் பின் விளைவுகள் ஒரு டாக்டரும் சொல்கிறேன் இல்லை, எல்லாம் பொருகித்தனமான வேலைகள் முழுக்கும் அந்த காசு உழைக்கிறதுக்காக. திருப்பி அதால் வர விளைவுகளை சொல்கிறோம் இல்லையா, சீசர் பண்ண பிள்ளை எத்தனை பிள்ளை வரலாம், அதுக்கப்புறம் எப்படி எங்கட வம்சம் வளரும். இன்றைக்கு மிட்வைஃப் மேரெல்லாம் பார்த்தா இன்றைக்கு அதிகபட்சமான ஆக்கள் சிங்கள ஆக்களாக இருக்கணும். அப்போ எங்கட தமிழ் ஆக்கள் எல்லாம் எங்கே இன்றைக்கு அதிகபட்சமான எங்கட வைத்தியசாலையில் சிங்கள வைத்தியர்கள் இருக்கணும். எங்கடைய ஆகலை நம்ம எங்கே ஒரு கிளிநொச்சி மாவட்டத்தில் 5-6 சொல்லி பார்த்தாலும், ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு 5 கோட்டான்னு சொல்லி பார்த்தாலும், இந்த 15 வருஷத்தில் மென்டர் பண்ணப்பட்ட பாஸ் அவுட் பண்ணப்பட்டார்கள் எங்கே எல்லாரும் வெளிநாட்டுக்கு ஓடிட்டோம். கொழும்புக்கு பறந்துட்டோம் முழு பேரும், எல்லாரும் கொழும்புக்கும் வெளிநாடுகளுக்கும் ஓடிட்டோம். அப்போ அந்த காடர்ன்ற பிறகு சிங்களாக இங்கே வருது. அப்போ பெரும்பாலான அதை விட இவர்கள் இப்படி இந்த கற்பனைத்தான தாய்மார்களை இப்படி அந்த சில உளவியல் ரீதியிலான விஷயங்களை செய்கிறதால அடுத்த புள்ள வர்றதுக்கு பயப்படுறாங்க. இந்த நிறைய பேர் இலங்கை இந்த ஆய்வறிக்கை சொல்லுது, இன்றைய குழந்தை படுறதுக்கு பயப்படுற தம்பதிகள் இலங்கையில் அதிகம் உண்டு. இவங்க தங்களுக்கான கஷ்டத்துக்காக சனத்துக்கு நெகட்டிவான தோட்ஸை உருவாக்குறாங்க. ஈஸியாக வந்து மிட்பை மேரெல்லாம் சாதாரணமாக குடும்ப கட்டுப்பாட்டுக்கு முயற்சி செய்யணும் சில இடங்களில். சரிதான், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சுகாதாரத்துறைக்கு தெரியாதா? தனியார் வைத்தியசாலைக்கு அனுமதி கொடுத்தார், இவ்வளோ மோசடிகள் இருக்கிற தெரியாதா? இல்லை அர்ஜுனா தான் வந்து சொல்லணுமா? அர்ஜுனா சொன்ன அப்புறம் தான் நீங்கள் அர்ஜுனாவை அதுக்குள்ளே கொண்டு அவற்றை தலையில் பொறுப்பை விட்டுட்டு நீங்கள் இருக்க போகிறீங்களா, அல்லது அவர் ஒரு பேசு பொருளாகி போட்டிருக்க போகிறீங்களா? இது ஒருத்தருக்கும் தெரியாதா? யார் அனுமதி கொடுத்தது? இவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்கிற தெரியாதா? இலங்கையில் அதுவும் வடமாநிலத்தில் இருக்கிற தெரியாதா? யுத்த காலத்தில் கூட நடக்காத மருத்துவ கோளாறுகள்லாம் இப்போ நடக்குது. இவ்வளோ நவீன கருவிகள், இவ்வளோ நவீன வசதிகள், இவ்வளோ நவீன வாய்ப்புகள் வந்த பிறகு நோயாளிகள் எண்ணிக்கை ஏன் கூடுது?
நோயாளிகளை இருக்க விடுறீங்க, தொடர் உங்களோட வாடிக்கையாளர்களாக அமைக்கிறீங்க. ஒரு நோய்க்கும் திருந்தினதா இல்லையே? ஹாஸ்பிட்டலில் கிளினிக் காட்டோட போனவன் திரும்பி எப்பவுமே சுகதோகி ஆனது இல்லையே. திருப்பி அவன் சாகும் வரைக்கும் அந்த காட்டோடான் போகிறான். சிலவள் அவன் காட்டை தூக்கி எறிஞ்சிட்டு பேசாமல் இருந்திருந்தாண்டா நிம்மதியாக இருந்திருப்பான், அவன் சந்தோஷமாக வாழ்ந்துருப்பான். உங்களோட குலுசைகளோட தான் போகிறான். இன்றைக்கு உணவே தான் குலுச மாதிரி ஆயிட்டுது. சாப்பாடு உணவு மருந்து மாதிரியும், மருந்து சாப்பாடு மாதிரியும் ஆயிடுச்சு. இன்றைக்கு அதிகபட்சமான நாட்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. உயிர் பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறீங்க. எனக்கு தெரிய அதிகளவான வைத்தியர்கள் நெகட்டிவான தோட்ஸோடு தான் இருக்கிறாங்க. மற்றவனை பயப்படுத்துறது அல்லது ஏதாவது ஒன்றை சொல்கிறது. இவர்களுடைய தகுதிகள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட வேணும். இவர்களுடைய கல்வி தகுதியெல்லாம் ஆய்வு செய்யப்படணும். ஒரு பரீட்சை தான் இவர்கள் தீர்மானிச்சிருக்கும். இவர்களெல்லாம் திருப்பி ஆய்வு செய்யப்பட வேணும். அதே மாதிரி இந்த வைத்தியசாலையில் பணியாற்ற தனியார் வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற அந்த பெண்களுடைய கல்வி தகுதிகள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட வேணும். இன்றைக்கு அதை பார்க்குற ஒரு தரம் இல்லை. யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை, வடமாகாணம் ஃபுல்லாக வந்து ஒரு சுயாதீன ஆணைக்குழு அல்லது விசாரணை ஆணைக்குழுவுடன் நியமிக்கப்பட்டு மக்களுக்கு முறைப்பாடு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கணும். நீங்கள் மக்களை யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சும்மா கொமெண்ட்ஸாக போடுறதால இங்கே ஒன்று நடந்துடாது, அல்லது அங்கே போராட்டம் நடத்துகிறோம் இங்கே பொங்குறோம்ன்றதால ஒன்று நடந்துடாது. எல்லோரும் ஒருமிச்சு பொங்கணும், எல்லோரும் ஒருமித்து அந்த விஷயத்தில் நிற்கணும். அரசியல் தரப்புகள் இது எங்களுடைய மக்களுடைய இருப்புக்கான, வடமான தமிழர்களுடைய இருப்புக்கான பொது விஷயம் என்று சொல்லி அரசியல் பேரம் எல்லாம் பிரதேசவாதம் கடந்து நிற்க வேண்டிய பொறுப்பு வாய்ந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். இது மருத்துவ மாஃபியான்றது வளர விட்டால் இந்தியா மாதிரி வந்துடும். இன்றைக்கு நாளைக்கு வந்து இன்றைக்கு சாதாரணமாக போனால் எல்லாம் டாக்டர்கிட்ட பிளான் பண்ணுறீங்களா, சீசருக்கு பிளான் பண்ணுறீங்களா, டெலிவரிக்கு பிளான் பண்ணுறீங்களா, குழந்தைக்கு பிளான் பண்ணுறீங்களா, எல்லாம் அவர் தான் பிளான் பண்ணுவார். அவர் தான் பெரிய அப்பனும் சுப்பனும், அவர் தான் பிளான் பண்ணுவார். இப்படியான வருமானத்தை நோக்கிய வியாபாரிகள் தூக்கி எறியப்பட வேண்டும். நிறைய பேர் வருமானத்தில் இருக்கணும். இப்போ நான் அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயத்தை பற்றி கதைக்க இல்லை. இந்த மருத்துவர்கள் இருக்கிறார், அந்த மருத்துவர்களும் அந்த தாதியர்களும் அந்த ஸ்டாஃபும் பெறுற பிள்ளை தான் இன்றைக்கு ஒவ்வொரு நிர்வாகிகள் தலையில வந்து பொறுப்பாக விழுகுது, இடியா விழுகுது. இப்போ அதில் அவர் நாங்கள் சும்மா மேலோட்டமாக அவர் தான் காரணம் இவர் தான் காரணம் என்று ஒதுங்கிறீங்களா? இஞ்சி அவங்க ஜோக்கியர்கள் இல்லை, கீழே இருக்கிறார்கள். கீழ் லேயர் சரியாக இருந்தால் மேல் லேயர் சரியாக இருக்கும். அந்த கீழ் லேயருக்கு இந்த பொறுப்பு இருக்குது, கடமையும் பொறுப்பும் இருக்குது. இன்றைக்கு அட்டெண்டன்ட் மாதிரி நிறைய பேர் அப்படித்தான், நாங்கள் நேஸ் மாதிரி தான் நிற்பேன், தங்களோட பொறுப்புகளை செய்ய மாட்டோம். அங்கே இருக்கிற அந்த துப்புரவு தொழிலாளிகள் கண பேர் பாத்ரூம் கழுவ மாட்டோம். இப்படி நிறைய சிக்கல்கள் இங்கே இருக்குது மக்களே. வடமாகாணத்தில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் இருக்குது. நான் ஒரு முறை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போன போது ஒரு சாதாரண ஒரு வயிற்றுக்குத்துன்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போன போது அங்கே வந்து ஒரு பிரதேச ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்து வளமையாகவே 1 மணி 2 மணிக்கு அந்த டாக்டர் அம்மாவே படுத்துருவா. அம்மா நித்திர நாளைக்கு தான் நடக்கலாம், அம்மா என்ன பெரிய இல்லை, அம்மா சாப்பிட போயிட்டா, அம்மாவும் ஐயாவும் தானே வேலை எல்லாரும், அல்லது சேரும் மேடமும் சாப்பிட போயிட்டினோம். அப்போ இங்கே வந்தவன் வயிற்றுக்குத்துலேயும் தலைவலியிலும் கத்தி கொண்டு நடக்கணும். இவியல் தங்கட வாட போனை பார்த்து கொண்டிருப்பினும், சிரிச்சு கொண்டிருப்பினும், பெரிய ஸ்டைல் கதாயிப்பினும், எல்லாம் நர்ஸ் மேலே தாங்கள் ஒரு பெரிய ஒரு ப்ரௌடான ஒரு ஃபீலிங் கொண்டு எல்லாருக்குமே. அப்போ அந்த ஒரு நாள் நான் கூட்டிக் கொண்டு போகிற போது வெக்கங்கட்ட வேலை டாக்டர் அதோட சேர்ந்து என்னோட வீடியோ ஆவணம் கூட இருந்தது, சரிதானே? இப்போ இருக்கோட தேடி பார்க்கணும், லேப்பில் இருக்குது. அப்போ டாக்டர் அங்கே இருந்த அட்டெண்டன்ட் மாதிரி எல்லாரும் டிரைவர் எல்லாம் சேர்ந்து சிரிச்சு காய்ச்சி கொண்டு ஆம்புலன்ஸில் எப்படி ஏறுறன்னு பயிற்சி கொடுக்கணும், அரமணத்தியால் வச்சுக்கணும். இதை நீங்கள் மற்ற சாட்டர்டே சண்டே சனியாரெலாம் கொடுக்கணும். நோயாளர்கள் வாரனே இதில் கொடுக்கணும். வந்தவன் காயத்தில் கத்தி கொண்டிருக்கிறான், வயிற்றுக்குத்தில் வந்தான் கத்தி கொண்டிருக்கிறான். நான் பேசி போட்டு வந்தேன், நான் தாரமாற நீங்கள் ஒரு மனுஷரை உண்டு, உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு போக மாட்டேன். இப்படி எங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தது மக்களே, ஒவ்வொருத்தனுக்கும் இருக்குது. ஏன் எனக்கு ஏன் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதால என்னட்ட கூட நிறைய ஆவணங்கள் இருக்குது. நாங்கள் இங்கே ஆவணம் ஒன்றும் இல்லாமல் கதைக்க இல்லை. இப்படியான நேரத்தில் வாய் திறக்க வேணும்னு நான் சொல்கிறேன். இஞ்ச மருத்துவ தவறுகள் வடமானத்தில் இருக்குது. சமூக பொறுப்புள்ள ஒரு ஆளை நான் அடித்து சொல்கிறேன். மருத்துவ கோளாறுகள் இருக்குது. ஒவ்வொரு வைத்தியருக்கும் தன்னுடைய கடமையும் பொறுப்பும் விளங்கப்படுத்தப்பட வேணும். தாதியர்லேருந்து எல்லாருக்கும் விளங்கப்படுத்தப்பட வேணும். மக்கள் இருக்கிற வரைக்கும் தான் அவர் மக்களுக்கு சேவையாற்றுவர்கள் தான் அவருக்கு ஒரு அளப்பரிய பணி. அந்த சேவையை மறந்து விட்டு வேறு ஆங்கிளில் தங்களோட மரியாதைகளை அதை இதை தனிப்பட்ட பழிவாங்கல்களை செய்கிறதுக்கான இடம் இது இல்லை. ஒவ்வொரு அரசியல் தலைவனும் அல்லது சமூக பொறுப்புள்ள ஒவ்வொரு பிரஜையும் எல்லாருமா சேர்ந்து, சும்மா நாங்கள் வெளியில் கத்தி கொண்டு இருக்கிறதில்ல பிரியோசனம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு மட்டத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு போகணும். வடமானத்தில் இருக்கிற முழு வைத்தியசாலைகள், தனியார் வைத்தியசாலைகளும் ஆய்வு செய்யப்படணும். மக்களுக்கு முறைப்பாடு செய்வதற்குரிய தளம் ஒன்று இங்கே வழங்கப்பட வேணும். அப்போது எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. பொது தளம் ஒன்று வழங்கப்பட்டால் எல்லாரும் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அந்த உரிய கம்ப்ளைண்ட்கள் விசாரிக்கப்படணும். இப்படியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேணும். தீர்க்கப்பட்டால் தான் இங்கே ஒரு நல்ல தலைமுறை வளரும். இல்லைன்னு சொன்னால் எங்களோட ஜெனரேஷனை அழிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இங்கே இருக்குது. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சீசர் தான் நடக்குது. எத்தனை புல் அப்புறம் அந்த சீசர் பெற்ற பொம்பளை எத்தனை புல் அப்புறம் தொடர்ந்து நோயாளியாக தான் தெரிய வேணும். சுகர்ன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனவன் வாழ்க்கையில் அவன் திரும்பி வந்ததில்லை. அவன் சுகரோடையே தெரிய வேண்டியான். அதுக்கு மாத்திரக்கான சரியான பொறுமுறை உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உடனே இன்சுலின் அடிப்பீங்க. இன்சுலின் அடித்தா கண்டறியா போகும். ஒரு மருத்துவத்துக்கு இன்னொரு மருத்துவம் தீர்வு.
இப்படி கேட்குற போது நான் ஒரு இடத்துல என் சார்ந்த ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு போய் நான் அங்கே கேட்குற போது அவர் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஆனால் ஒரு ஆள் சொல்கிறா எனக்கு, நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் நேரடியான காரணத்தை விட உடனடியான தீர்வுக்கு தான் நாங்கள் அது தாக்கத்தை விட அந்த தீர்வுக்கு நாங்கள் உடனே தீர்வு எடுக்கிறோம்ல, அதை நீங்கள் என்னிட கேட்டு தான் செய்யும். நீ முடிவெடுக்கலாம், நீ டாக்டராக முன்னுக்கு இருந்தாலும் நீ முடிவெடுக்கலாம். முன்னுக்கு இருக்கிற ஒரு நோயாளியோ அவர் நோயாளியை கூட்டிக் கொண்டு போனவரோ அவருக்கு அந்த மருந்து என்ன கொடுக்க போகிறோம்னு விளங்கப்படுத்தி அவருக்கு அக்ரி என்ன அது மட்டும்தான் நீ கொடுக்கணும். நீங்கள் நினச்சா போல எல்லாம் இங்கே நடத்திட்டு போயிடாது. மேற்கு தேச நாடுகளில் போய் பாருங்க நடத்த இயலாது. இங்கே தான் எங்களோட பிசுகோத்து ஜனம் டாக்டர் இன்ஜினியர் ஒன்று அப்படி ரெண்டு தலையில் தூக்கி வச்சு தான் எங்கடையாக்கள் அதே ஒரு கற்பனை உலகத்தில் இன்றைக்கு மிதந்து கொண்டு இருக்கிறாங்க. உலகம் எங்கேயோ மாறிப்போச்சு. மருத்துவம்ன்றது ஒரு ஒரு உன்னதமான பணி. அப்போ அதை நாங்கள் இந்த பெரிய தலைக்கணத்தோட பார்க்க தேவையில்லை. இந்த மண் பெரிய வரலாறுகளை கண்ட மண். இந்த மண்ணில் எத்தனையோ ஒவ்வொரு நாளும் அல்லும் பகலும் எத்தனையோ அர்ப்பணிப்பான சேவைகளை செய்த வைத்தியர்கள் இருக்கின்றார்கள், தனி வரலாறு கொண்டவங்க இருக்கின்றாங்க. இன்றைக்கு வர்ற அடுத்த தலைமுறையில் எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னு சொன்னால் அவன் செயற்பாடுகள் அப்படித்தான். சரிதான், இதெல்லாம் நாங்கள் நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வகையில் தான் இந்த கருத்துக்களை சொல்கிறேன். அதுக்காக இப்போ இந்த அர்ஜுனாண்ட பிரச்சனையை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் இதை சொல்கிறேன்றது அர்த்தம் அல்ல. அர்ஜுனா சொன்ன விஷயங்களில் இருக்கிற உண்மைத்தன்மைகள் இருக்குது. அதுக்காக அர்ஜுனா வைத்தியர் அர்ஜுனாவினுடைய எல்லா விஷயங்களுக்கும் நான் ஆதரவுன்றது இல்லை. அர்ஜுனாவுடைய அந்த நேர்மத்தன்மை, அவர் மருத்துவத்தை மாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம், அதுக்கு அவருடைய தனிப்பட்ட சண்டைகள், தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட மோதல்கள் அல்லது அவருடைய நிர்வாக மோதல்களுக்கு நாங்கள் தலையிட முடியாது. மக்கள் அது அவர் அந்த வெளியில் பேசப்படுகின்ற எல்லா விடயங்களுக்கும் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் பொறுப்பு கூட முடியாது. ஆனால் அவருடைய அந்த எண்ணம் பாராட்டத்தக்க விடயம்தான். அதை அவர் கையாண்ட விதங்கள் சில இடங்களில் சில தவறுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதை நாங்கள் பேசுவதற்குரிய இடம் இது இல்லை. ஆனால் அவருடைய அந்த எண்ணம் பாராட்டத்தக்கது. அது அவரை போலேயே சாதாரண மக்கள் உங்களோட பிரச்சனைகளை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அரசியல் தரப்புகள் எல்லாருமா சேர்ந்து, சமூக தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு எல்லாருமா சேர்ந்து ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருக்கின்ற தவறுகளை திருத்தக்கூடிய ஒரு உன்னதமான நேரம் இது. அல்லதுக்கு எங்களோட மருத்துவத்துறை எங்களால் பாதுகாக்க இயலாது. இந்தியா மாதிரி வந்து நிற்கும். தனியார் அங்கே ஜிஹெச்னு சொல்லுவாங்க, அங்கே எல்லாம் சும்மா தேவையில்லாமல் அந்த சாகரத்துக்கு மட்டும்தான் அங்கே போகிற மாதிரி, அல்லது கஷ்டப்பட்டதுக்கு மட்டும்தான் அங்கே போகிற மாதிரி தனியார் மட்டும்தான் எல்லாம் பில்டிங்கள் எழும்பி நிற்கும். ஏன்னா இங்கே இருக்கிற முக்கால்வாசி டாக்டர் தனியார் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கணும். ரைட், இப்படியான விஷயங்கள் இங்கே நிறையவே இருக்குது. இப்போ அதுக்கான தனியார் வைத்தியசாலைக்கு எதிரானவன் அல்ல, சிறப்பாக நடக்க வேண்டிய பொறுப்பு வாய்ந்த சில இடங்களும் இருக்கிறது. ஆனால் எங்கடியாக்கள் கொண்டு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு நேரம் முன்னு தான் கடையில் கொலை வச்சிருப்பேன், முழு கடையில். அப்போ அங்கே இருக்கிற சொல்லி விடணும், அங்கே போங்கோ, இங்கே வாங்குங்க, அங்கே வாங்குவோம், இங்கே வாங்குங்க எல்லாம். ரைட், அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல இருக்கிறேன். சில தனியார் அரசாங்க வைத்தியசாலையில் இருக்குது, இந்த பொருட்களை அங்கே போய் வாங்கிட்டு வாங்க. எனக்கு ஒரு நண்பர் ஒரு ஆள் சொன்னார், இந்த டெலிவரின்னு சொன்னால் இத்தனை இவ்வளோ சாமானை வாங்கி கொண்டு வாங்க, அந்த பாமசியில் வாங்குவோம் சொல்லி ஒரு ஆள் அனுப்பி விட்டதாக. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் டீலுகள் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் டீலுகள் இருக்குது. இதுகளெல்லாம் தெரியாமல் மக்கள் இல்லை. ஆகவே இந்த பிரச்சனைகளை எங்களுடைய மக்கள் தெளிய வேணும். ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாக வேணும். இது ஒரு முக்கியமான நேரம். வடமாகாணம், யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, வடமாகாணம் எங்கும் மருத்துவ தவறுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதிலும் பல வைத்தியசாலைகள் நான் முரண்பட்டிருக்கின்றேன். ஒரு சாதாரணமாக விடிய டிக்கெட் வெடி போட்டு 6-7 மணித்தேரம் தங்களோட இஷ்டத்துக்கு வச்சிருக்கிறோம். சனம் எதிர்த்து கதைக்கலாது, கதைச்சா அவைகளை பார்க்கலாது. எல்லாம் சும்மா தங்களுக்கு தான் எல்லாம் தெரிய மட்டும் நிற்பினோம். வைத்தியர்கள் மட்டும் இல்லை, அடுத்த லேயரில் இருக்கிற ஸ்டாஃபுலேருந்து எல்லாரும் தான். அதில் அது ஆக மோசம் இந்த அட்டெண்டன்ட் மேனோட சொல்கிறது, அந்த உதவியாளர்கள் நினைக்கின்றேன், அவைகள் அந்த வெள்ளச்சட்டியோட நிற்கிற கம்பெனி, அது ஆக மோசம். இப்படி நிறைய பக்கங்கள் நிறைய இருக்குது. அதுக்காக நான் எல்லாரையும் சொல்லவில்லை. ஒவ்வொரு துறைகளிலும் நல்லவர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள். பெரும்பாலும் இப்படி தவறு விடுறவர்களால் தான் இப்படி ஒரு பிரச்சனை வேறு இடத்துல வந்து இன்றைக்கு ஒரு நாட்டையே உலுக்கக்கூடிய அளவில் அல்லது ஒரு நாட்டினுடைய கட்டமைப்புகள் ஆட வைக்கக்கூடிய அளவில் இன்றைய பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்குது. இந்த நாட்டின் மீதும் இந்த மக்கள் மீதும் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய சந்ததி மீதும் எங்களுடைய இனம் மீதும் ஒவ்வொருவருக்குமான கடமைகளும் பொறுப்புகளும் திணிக்கப்பட்டிருக்கிறது. இதை எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மருத்துவத்துறை, அதாவது சுகாதாரத்துறை சரியான ஒரு வளர்ச்சியை காட்ட வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயத்தில் சொல்கின்றேன். எங்களிடம் பல ஆவணங்கள் இருக்கின்றன. அதுக்காக அவர்களை நாங்கள் வெளியிலே சொல்லி அவர்களை மலினப்படுத்துகின்ற நோக்கம் அல்ல. பல தடவைகள் சொல்லி இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த விஷயம் வெளியில் கருத்துக்களை எடுக்கப்பட்டதால் நாங்களும் எங்களோட கருத்துக்களை வெளியில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதால் நான் இந்த கருத்தில் சொல்லியிருக்கிறேன். மருத்துவத்துறையால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் என்பதை விட என் சார்ந்த குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் நிறைய மனக்கசப்பான எண்ணங்களை வைத்திருக்கிறோம். இப்படி பலருக்கு இருக்கும். ஆகவே இந்த கருத்தை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொண்டு மருத்துவம், எங்களுடைய சுகாதாரம் வாழ வேண்டும், எங்களுடைய வடமான சுகாதாரத்துறை நல்ல ஒரு நிலைமையை எட்ட வேண்டும், நல்ல மரியாதைகள் மீண்டும் கிடைக்க வேண்டும், உன்னதமான வைத்தியர்கள், உன்னதமான சேவையாளர்கள் இந்த மண்ணிலே பூக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு விலைகள் கேட்காதே கலையை வளர விட தலைகள் கொடுத்தேன் தமிழை வாழவை. நன்றி.